மேகத்தை கொண்டு தன் முகத்தை பிதாவானவர் மறைத்துக் கொள்ளும் பொழுது அப்பா அவரோட வேதனை நிமித்தம் அவர் கதறார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு. அது மனுஷன்றது காமிக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் தேவன், அவருக்கு வலிச்சிருக்காது அடிக்கும் போதுன்னா. கிடையவே கிடையாது. 100% அவர் எல்லாத்தையும் சகிச்சு எல்லா வித சோதனைகளையும் வென்று போனார். அவர் 3ஆம் நாள் உயிரோட எழுந்திருக்கலன்னா அவர் நம்ம தேவனா நம்ம வணங்க போறது இல்லை. அவர் உயிர் தெளிந்த நேசராய் சாத்தானின் தலையை மிதித்தவராய் அந்த அதிகாரத்தை பறித்தவராய் இந்த நாள்ல பரிசுத்த தேவ ஆவியானவராய் நம்மளோட கூட இருக்கிறாரே. அவர் தேவன் இல்லாம யாருன்னு சொல்ல முடியும்? அவர் தேவாதி தேவன். அவருடைய உயர்ந்த குணங்களை நம்ம ஆரம்பிச்சோம்னா இந்த முதல் வார்த்தையா ஆண்டவர் சிலுவையில் என்ன சொன்னார்? தேவனே இவர்கள் செய்கிற பாவம் என்னென்ன அறியல, அவங்கள மன்னியும்னு சொல்றாரு. ஆனா நம்ம வேதத்துல என்ன படிக்கிறோம்? காஸ்பல்ஸ்ல சுவிசேஷத்துல என்ன படிக்கிறோம்? நம்ம மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. அந்த அத்தாரிட்டியே அவர் அந்த இழந்து போறார். நம்மளுக்காக எழுந்து போறார். நம்ம இழப்போமா? ஏதாவது ஒரு பொசிஷனை இழக்கவே மாட்டோம். 1000 பொய் சொல்லியோ இல்ல அதை ஏதாவது ஜோடிச்சோ அதை தக்க வச்சுக்க பார்ப்போம். ஆனா என் தேவன் எவ்வளவு நல்லவர். நம் தேவன்ல அவருடைய அத்தாரிட்டியை நம்மளுக்காக இழந்து போனார் இல்லையா? அவர் பாவம் அவரை மன்னிக்க அதிகாரம் இருந்தும் அவர் பிதாவின் இடத்துல அந்த நேரத்துல அப்ப கூட மறந்துடாம நம்மள பிதாவின் இடத்துல கேட்கிறாரு பாருங்க, இவருடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, இவங்க செய்யறது என்னன்னு தெரியலன்னு சொல்றாரு. எவ்வளவு உயர்ந்த தேவன். அவர் தேவன் என்று அறிக்கையிடாத நாவுகள் நித்திய அக்கினியை அடையும். அதனால இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிக்கையிடுகிறவங்க மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்கன்றது ஆணித்தரமா வேதம் நம்மளுக்கு போதிக்கிறது. அதனால இது மாதிரி ஏதாவது விதண்டாவாதம் யாருன்னா பேசினாங்கன்னா தக்க மாறுத்திரம் கொடுங்க. அப்புறம் நம்மளும் அந்த மாதிரி சிந்தனைக்கு உட்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஏன் அப்படி இருந்தார்? நம்ம அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஒரு முன்மாதிரி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். நம்ம அவர் முன்மாதிரியா இந்த உலகத்துல தேவன் இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்துவே தேவன். அவர் நம்மளை ரட்சிக்க வந்த ரட்சகர், ரட்சித்தார், உயிரோடு எழுதார், இன்றும் ஜீவித்த அரசாளுகிறார். பிதாவின் வலது வாரிசிலிருந்து நம்மளுக்காக பரிந்துரை பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம இந்த மாதிரி சொல்லவே கூடாதுல்ல. அதனால இயேசு கிறிஸ்து தேவன்னு நம்மளுடைய நாவுகள் எல்லாம் அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிடாதவங்களை நம்மளுடைய வீடுகள்லயும் சேர்க்கக்கூடாது, அவங்களோட நம்ம ஆர்கியூமெண்ட்டும் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றேன். அதான் இயேசு கிறிஸ்துவே தேவன். அவர் எவ்வளவோ நல்ல தேவன்.